தமிழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு வரவிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளார். சென்னையின் பல பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விரிவான செய்திகள். சட்டசபை தேர்தல் பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய தமிழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநில முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்கள் வரவிருப்பதாக செய்திகள் வந்துள்ளன. இந்நிலையில் தமிழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு வரவிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார். அவை தமிழ் மண்ணில் நின்று மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம் என்று சொல்லி பிரச்சாரம் செய்ய தயாரா? நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டிற்கு தருவது எவ்வளவு? பாஜகவால் ஆளப்படும் செல்ல குழந்தை மாநிலங்களுக்கு தருவது எவ்வளவு? வெளிப்படையாக அறிவிக்க தயாரா? கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள் மீது தாக்குதல் தொடுக்கும் FCRA சட்ட திருத்தத்தை முழுமையாக திரும்ப பெறுவீர்களா அல்லது அடுத்த வாரமே நிறைவேற்றப் போகிறீர்களா? இவற்றிற்கெல்லாம் பழனிசாமியால் தனது டெல்லி ஓனர்களிடம் பதில் பெற்றுத்தர முடியுமா? கண்ணியமற்ற அவதூறுகளை வாந்தி எடுப்பதை விடுத்து மக்களின் வாழ்வுரிமை பிரச்சினைகளை எப்போதுதான் பேசுவீர்கள் போன்ற கேள்விகளை எழுப்பியுள்ள தமிழக முதல்வர் ஸ்டாலின், தமிழகத்தை துண்டாட எத்தனை பேர் டெல்லியிலிருந்து படையெடுத்து வந்தாலும் தமிழ்நாடு தலை குனியாது, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் கடந்த சில நாட்களாகவே வெயில் வறுத்தெடுத்து வருகிறது. அக்னி வெயில் தொடங்குவதற்கு முன்பே சூரியன் ருத்ர தாண்டவம் ஆடுகிறதே என்று பலரும் சொல்வதை கேட்க முடிகிறது. வெயிலுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. சென்னை சென்ட்ரல், எழும்பூர், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், கிண்டி, புரசைவாக்கம், கோயம்பேடு, தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், வடபழனி, ஈக்காட்டு தாங்கல், ஆவடி, அம்பத்தூர், சைதாப்பேட்டை, அண்ணாநகர், மயிலாப்பூர், அடையாறு உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. காலையிலிருந்து கருமேகங்கள் சூழ்ந்திருந்த நிலையில் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. இதனால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி உள்ளது. இந்த திடீர் மழையால் சென்னை மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.